சக்தி கண்ணன் சிப் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க திருப்பூலாவுக்கு வர சொல்லி அழைப்புதலுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. இந்த சிப்பன்ஸ்ன்னு சொன்னோன்னே கொஞ்சம் பயம்தான் வந்துச்சு. ஓப்பனாக வெளிப்படையாக தான் இருக்கு. ஏன்னா ஐயோ ஏதாச்சும் நம்ம பேரை இதாகிடுமா அப்படின்னு. அப்புறம் அவங்க ஸ்டோரிஸ் அவங்களோட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இது சக்தி கண்ணன்னா என்ன அப்படின்னு. எந்த ஒரு தொழிலையும் வந்து ஒரு வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி இருக்க ஒரு 6 மாதம் 1 வருஷம் மேலே ஒரு தொழிலில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா உண்மையாக அது வளர்ச்சியோடு இருந்திருக்காங்கன்னா 3 விஷயம் முக்கியமாக தேவை. அந்த தொழிலில் அவங்களுக்கு நேர்மை, அப்புறம் அதில் அந்த தொழிலோட ஈடுபாடு, இன்னொன்று வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 3மே இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலில் எப்படியும் அவங்களால வளர்ச்சி பெற முடியும். இவங்க இதில் கேள்விப்பட்டதில் வந்து 2018 வெறும் 5 பேர் வச்ச கஸ்டமர் வந்து இப்போ 5000 பேர் இருக்காங்க. ஒரு பிரான்ச்சை திறந்தது குறுகிய காலத்தில் ஒரு 4 வருஷத்துல 3 பிரான்ச்சாக மாறிஇருக்குன்னா அவங்களோட நான் சொன்னது அந்த நேர்மை, மெயினாக சிப்பன்ஸ்க்கு நேர்மை தான் மெயின் தேவை. அது கரெக்டாக இருக்கிறதுனால தான் திருப்பி கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணி ஆசைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தது. ஆசைக்கு நான் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் சார் டைமே ஒரு நாள் இண்டிவிஜுவலாக கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது வெறும் 10க்கு 10 தான் இடத்துல ஃபஸ்ட்டு வாட்டி ஆரம்பித்தோம் சார். வெறும் 5 பேர் வச்சு ஆரம்பித்தோம். 10க்கு 10னா சின்ன ரூமு அப்படின்னு. எனக்கே பிரமிச்ச சூரியவம்சம் படம் பார்ப்போம். ஏன்னா அடுத்தடுத்த இதில் வேகமாக போகிறாங்கன்னா அது வேற ஒன்றுமே இல்லை. இதோட ஈடுபாடு, அவங்களோட சிஸ்டமேட்டிக், அவங்க எல்லாத்தையுமே ட்ரைனிங் பண்ணுறது இதெல்லாம் இப்போ பார்த்தேன். ட்ரெஸ்ஸிங் கோடு முதற்கொண்டு இது ரெகுலராக இருக்குது. அவங்க என்னென்ன பயிற்சி பண்ணுறாங்க, என்னென்ன அவங்க முன்னாடியே நம்ம ஒரு சிப்பன்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இல்லை, அவங்க சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்க. அதை நினைச்சு பாராட்டிங்க. இன்னும் காரைக்குடி கிளைகள் நல்லா வளர்றதுக்கு வாழ்த்து தெரிவித்து நன்றி சொல்லுங்கள்.